அவரோட மக உயிரோட தான் இருக்கா. Hey guys, welcome back to another episode of PT. இப்போ பார்ட் 1லையும் பார்ட் 2லையும் கதைக்கு தேவையான ரெண்டு முக்கியமான விஷயத்த வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக அந்த ரெண்டு பார்ட்டையும் நான் லென்த்தாக பண்ணியிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டு கூட ஓகே எல்லாரும் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதனால அதை பற்றி பெருசாக கண்டுக்கிடலை. பட் செகண்ட் பார்ட் எதுக்கு எவ்வளோ லென்த் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். அதாவது நான் அதிலே சொல்லியிருப்பேன், கான்சாரோட ஹிஸ்ட்ரி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அதை மாத்திர இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ தேவா வந்து வரதாக்காக இவ்வளோ பண்ணுறாரு, கூப்பிட்டோன்னே வராரு, உயிரை பணைய வைக்கிறாரு, இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, நிறைய வந்துட்டு நம்ம வந்து அது எப்படி பண்ண முடியும் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் இல்லை. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போட அந்த டெப்த் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கேள்விகள் எதுவுமே நம்ம மைண்டுக்கு வராது. நம்ம டைரக்டா நம்ம வந்துட்டு கதையில டிராவல் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் எல்லாத்தையுமே அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதாகி போச்சு. பிகாஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அந்த கதைக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால. ஸோ நான் ஒத்துக்கிறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்திருக்கலாம். மற்றபடி அதுக்கு அடுத்து உள்ள எல்லாமே நான் ஃபாஸ்டா போயிடுவேன். சரி ஓகே, அதை நான் சொல்லலாம்னு நினைச்சேன். மற்றபடி நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எங்க தலைவர் அதாவது இப்போ பார்ட் 1ல ராஜமன்னார் வந்து கான்சாரை விட்டு வெளியில போறாரு, சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக போறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்திருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்திருந்தோம் பார்ட் 1ல. இப்போ அவர் போனதுக்கும் வந்ததுக்கும் இடையில என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும்ல. ஸோ அந்த விஷயங்களை எல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி ராஜமன்னார் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக கான்சாரை விட்டு வெளியில போறேன் அப்படிங்கிறத சொன்ன உடனே பக்கத்துல நிக்கிற பாரவாவோட ரியாக்ஷனை பாருங்க. கண்டுபிடிக்க தான் இப்போ வெளியே போறேன், திரும்ப வர வரைக்கும். அதாவது இந்த ரியாக்ஷனுக்கு என்னெல்லாம் அர்த்தம்னா, ஒண்ணு வந்துட்டு நம்ம சௌரியங்கர்கள் வெளியில இருக்கோம், உள்ளக்கை நம்ம இருக்கோம், இப்படிலாம் நம்ம திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக போறாரா ராஜமன்னார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த ஒரு ரியாக்ஷன். அண்ட் இது வந்துட்டு எனக்கு தோணுது. பட் அங்க ஆக்சுவலா அவர் என்ன ரியாக்ஷன் கொடுத்திருப்பாருன்னா, இத்தனை வருஷங்கள்ல ராஜமன்னார் டைரக்டா கான்சாரை விட்டு வெளியில போறாரு, ஸோ இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம், நமக்கான டைம் வந்துருச்சு, நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சௌரியங்கனா பாராவோட ரியாக்ஷன் அங்க. அண்ட் ராஜமன்னார் திரும்ப வர்ற வரைக்கும் நீ தான் பாத்துக்கணும் ராதாராமா அப்படிங்கிற மாதிரி அவரோட பொண்ணு கிட்ட கான்சார் ஒப்படைக்கிறாரு. திரும்ப வர வரைக்கும் கான்சாரவும் கையில ஒப்படைக்கிறாராமா. தென் அவங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா அங்க பாரவா ராஜமன்னார் கிட்ட இருந்து தன்னோட கேமை ஸ்டார்ட் பண்றாரு. கர்த்தா, உங்க முடிவை யாரும் மாத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்க மருமகனா நான் ஒன்னு கேட்கணும், அவனை எப்ப மன்னிப்பீங்க? ஆனா இதுக்கு ராஜமன்னார் யார அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அதுக்கு பாரவா உங்க மகனை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதாவது பாரவா வந்துட்டு வரதாவை மன்னிக்க சொல்லி சொல்றாரு. அந்த கடியத்தை தூக்கி எறிஞ்சார்ல தன்னோட நண்பனுக்காக அன்னைக்கு நைட்டு, அதுக்கான காரணமும் ராஜமன்னார் கிட்ட அவரோட வாயால சொல்லப்படல. ஜஸ்ட் தூக்கி எறிஞ்சிட்டாரு, எல்லாரும் பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். சோ நான் கொடுத்த கௌரவத்தை அவன் தூக்கி எறிஞ்சிட்டான், அவனுக்கு என்னோட பிள்ளையா இருக்க அருகதையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ராஜமன்னார் வரதாவை ஒதுக்கி வச்சிருவாரு அந்த இன்சிடென்ட்ல இருந்து. பட் ஆனா வரதா வந்துட்டு ஒரு காப்பாளரா இருக்காரு. அவர் துரை கடியத்தை தானே தூக்கி எறிஞ்சாரு, பட் ஆனா காப்பாளரா தான் இருக்காரு. பட் ஆனா ராஜமன்னார் வந்துட்டு அவர்கிட்ட பேசாம கொள்ளாம குடும்பத்துல இருந்து ஒதுக்கி வச்சிருக்காரு. லைக் அந்த மாதிரி அவனுக்கு என் பிள்ளையா இருக்கிற அருகதையே கிடையாது. சோ இங்க பாரவா அவனை எப்ப மன்னிச்சு ஏத்துப்பீங்க, அன்னைக்கு அவன் அதை பண்ணும்போது அவனுக்கு வயசு 10 தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ராஜமன்னார் கிட்ட மன்னிக்க சொல்லி சப்போர்ட் பண்ணி பேசுவார் பாரவா. அப்போ டப்புன்னு ராஜமன்னார் கோபப்படுவார். அப்போ அவனுக்கு 10 வயசு கர்த்தா, நீ எதுக்கு அவனுக்கு வக்காலத்து வாங்குற? அப்போ பாரவா ஒரு விஷயம் சொல்லுவாரு, உங்க முன்னாடி நீ இதை பத்தி பேச தைரியம் யாருக்குமே கிடையாதுங்கிறதுனால. அதாவது ராஜமன்னார் எதிர்த்து அவரோட முடிவை எதிர்த்து யாருமே எந்த கருத்துமே சொல்லக்கூடாது, இதுவரையும் சொன்னதுமே இல்ல. இப்ப இங்க பாரவாக்கு ஏன் அந்த தைரியமும் அந்த அளவுக்கு உரிமையும் இருக்குன்னா, பாரவா வந்துட்டு ராதாராமாவோட ஹஸ்பண்ட். சோ ராதாராமா வந்துட்டு ராஜமன்னாருக்கு ரொம்ப முக்கியமானவங்க, அவருடைய கௌரவமும் அவங்க தாங்கிற மாதிரி பார்த்திருந்தோம். அண்ட் ராஜமன்னார் இல்லாத நேரத்திலையும் கான்சாரா ராதாராமா கிட்ட தான் ஒப்படைச்சிட்டும் போறாரு. திரும்ப வர வரைக்கும் கான்சாரவும் கையில ஒப்படைக்கிறாராமா, அத்த நீ ஜாகிரதையா பாத்துக்குவங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ராதாராமா முக்கியமானவங்க ராஜமன்னாருக்கு. ஸோ அவருடைய ஹஸ்பண்ட் பாரவா அப்படிங்கிறதுனால அந்த தைரியமும் உரிமையும் அவருக்கு இருக்கு. இதை பத்தி பேச தைரியம் யாருக்குமே கிடையாதுங்கிறதுனால. தென் பாரவா சில விஷயங்களை சொல்லி ராஜமன்னாரை எமோஷனலி லாக் பண்றாரு. இப்போ கூட நீங்க சாப்பிடும் போது உங்க வலது பக்கம் அவனுக்காக ஒரு நாக்காளி போட்டிருக்கீங்கிறதுனால, உங்க அப்பா சிவமன்னாரை பார்க்குற ஒவ்வொரு தடவையும் வரதாவோட ஞாபகம் வரதுனால, அவனும் உங்க ரத்தம் தான் கர்த்தா. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் சாப்பிடும்போது வலது பக்கத்துல இடம் வச்சிருக்காரு. இதுல வந்துட்டு வரதாவுடைய முக்கியத்துவம் தெரியுது. பிகாஸ் நான் செகண்ட் பார்ட்லயே சொல்லியிருப்பேன், வரதாக்கு அதிக தலைவர் பதவி இருக்கும். ஆனா இவர் வலது பக்கத்துல, அதாவது ரைட் சைடு வரதாக்கு இடம் விட்டு வச்சிருக்காரு அப்படிங்கறது சொல்றது மூலமா வரதாவுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இங்க யார மன்னிக்க சொல்லுது அப்படிங்கிற மாதிரி ராஜமன்னார் பாரதா கிட்ட கேட்பாரா. அப்ப பாரவா சொல்லுவாரு, அவனை எப்ப மன்னிப்பீங்க? யார? உங்க மகனை தான். சோ இங்க இந்த இடத்துல படத்துல உங்க மகனை அப்படிங்கிற மாதிரி வெறுமனே தான் சொல்றாரு. ஆனா அப்படி கிளைமேக்ஸ்ல ஒரு போர்ஷன்ல ஒரு இடத்துல இதை எடுத்து காட்டுவாங்க. அப்ப என்ன சொல்றாரு நீங்களே பாருங்க. அவனை எப்ப மன்னிப்பீங்க? யார?
உங்க மூத்த மகனுதான். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வரதாவோட முக்கியத்துவத்தை பத்தி. அவர் ராஜமன்னோட மூத்த மகன் அப்படிங்கிறதுனால அவருக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு கிடைக்கும். இன்க்ளூட் அடுத்த கர்த்தாவாகிறதுக்கான சான்சஸுமே அவருக்கு தான் இருக்கு. அதனால தான் ருத்ரா அவர் மேல பொறாமையிடம் கோவத்தோடையும் இருப்பார். அங்க பரவா ரெண்டாவது விஷயம் சொல்லுவார், சிவமன்னரை பாக்குற ஒரு நிமிஷமும் உங்களுக்கு வரதா ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி. உங்க அப்பா சிவமன்னாரை பாக்குற ஒவ்வொரு தடவையும் வரதாவோட ஞாபகம் வரதுனால. அதாவது வரதாக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம், முக்கியமான ஒரு காரணம் இது. அவருடைய அப்பாவான சிவமன்னாரோட தோற்றத்துல தான் வரதாவும் இருப்பார். சோ இந்த விஷயங்கள்லாம் சொல்லி பரவா ராஜமன்னாரை எமோஷனலி லாக் பண்ணிடுவார். ருத்ராக்கு கிடைக்கிற கௌரவம் வர்தாக்கு கிடைக்கணும். ஸோ இதை சொல்லி பரவா தன்னோட கேமோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிடுவார். அண்ட் நெக்ஸ்ட் டே ராஜமன்னார் கான்சாரை விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி எல்லா துறைகளையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு அவங்க கிட்ட கேட்பாரு, உங்க அரியாசனத்துல எனக்கு ஒரு அரியாசனம் வேணும். தென் எல்லாரும் வந்துட்டு குழப்பமாவும் ஆச்சரியமாவும் பார்ப்பாங்க. அண்ட் ராஜமன்னார் அங்க இருக்கிற யாரோ ஒருத்தரோட பதவியை கேட்க போறாரு. எல்லாரும் ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க ரங்கான்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட திரும்பி நீ தான் நான் எதுக்கட்டலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னு அவர்கிட்ட கேட்பாரு. ஆனா அங்க ரங்கா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு, பிகாஸ் அவரோட அரியாசனத்தை கேட்கறாங்க இல்லையா. அண்ட் அப்படி எல்லா துறைகளும் ரங்காவை பார்ப்பாங்க. அண்ட் ராஜமன்னார் இங்க அந்த பதவியை எதுக்காக கேட்கிறாரு, யாருக்காக கேட்கிறாருங்கிற காரணத்தை அங்க சொல்றாரு. இருக்கும் போதே என் மகன் வரதராஜ மன்னார துறைய பார்க்கணுங்கிறதான் என் ஆசை. அவர் அங்க வரதராஜ மன்னாருங்கிற பேரை சொன்ன உடனே அங்க ருத்ராவோட ரியாக்ஷனை பாருங்க. என் மகன் வரதராஜ மன்னார அந்த பேரை யூஸ் பண்ணதுமே அவர் கோவமாயிட்டார். திரும்பவும் துறையாக போறான், திரும்ப ராஜமன்னர் அவனை மன்னிச்சு ஏத்துக்க போறாரு அப்படிங்கிறது அவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. பிகாஸ் ஏன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். தென் இப்போ காப்பாளர் பொறுப்புல இருந்துகிட்டு இருக்க வரதா அங்க வராரு. அண்ட் ருத்ரா பயங்கர கோவத்துல அவரை பாக்குறாரு. தென் கர்த்தா ரங்காவை பார்த்து கேட்கிறாரு, கொடுப்பியா ரங்கா? அண்ட் எல்லாரும் ரங்காவே பாக்குறாங்க அவர் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு. தென் அவர் சொல்றாரு, அண்ட் இதை கேட்டது ராஜமன்னர் டப்பு நார்மல்ல இருந்து கோவமாயிட்டாரு. தென் அப்புறமா ரங்கா முழுசா சொல்றாரு, அண்ட் ரங்கா அரியாசனத்தை கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா மீட்டிங் முடிஞ்சதுன்னு ராஜமன்னர் எழுந்திருக்கிறாரு. அண்ட் எல்லா துறைகளும் எழுந்திருக்கிறாங்க. ரங்கா அவருடைய அரியாசனத்தை பார்த்துக்கிட்டே கொடுக்க மனசு இல்லாம எழுந்திருக்கிறாரு. அண்ட் இந்த பக்கம் ருத்ரா வர்தாவை பார்த்துக்கிட்டே கோபத்தோடு எழுந்திருக்கிறாரு. அண்ட் ராஜமன்னர் தான் கான்சாரை விட்டு வெளியில போறாங்கிற விஷயத்தை அங்க சொல்றாரு. தென் திரும்ப வந்ததும் வரதராஜமன்னர் துரையாகிற விழாவை நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்க பலின்னு ஒருத்தர் இருப்பார். அதாவது அரண்மனைகள் எல்லாம் சட்டத்திட்டம் வாசிக்கிறவங்க, பதவியேற்பு விழாவில் பேசுறவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அரண்மனையில இருப்பாங்கல்ல, அப்படி ஒருத்தர் அங்க பலின்னு இருக்கிறாரு. அவர்கிட்ட சொல்றாரு ராஜமன்னர், நான் ஒரு முக்கியமான காரணத்துக்காக கான்சாரை விட்டு வெளியே போறேன். திரும்பி வரும்போது வரதராஜ மன்னார துறையாக்குற விழாவை நடத்தி முடிக்கணும் பலி. தென் ராஜமன்னர் வரதாவோட தோலை தட்டி கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கான்சாரை விட்டு வெளியில போறாரு ராஜமன்னர். அண்ட் மற்ற எல்லா துறைகளும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா ரங்கா அவரோட அரியாசனத்தை அங்க கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அதை கொடுக்க மனசே இல்லாத மாதிரி அங்க இருப்பாரு. சோ இப்ப இங்க எதுக்காக ரங்காவோட அரியாசனத்தை ராஜமன்னார் வரதாக்காக கேட்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல, அந்த கேள்விக்கான பதில அங்க இருக்கிற ருத்ரா சொல்வாரு பாருங்க. இத்தனை பேர் இருந்தும் அரியாசனத்தை எதுக்கு கேட்டார்னு தெரியுமா ரங்கா? உனக்கே தெரியும்ல, 25 வருஷத்துக்கு முன்னாடி அவன் தரையில தூக்கி எறிஞ்ச கடியத்தை எடுத்து அப்பா துறையானார்ல, அது ஜெயிச்ச கணக்குல வராது. சோ ஆல்ரெடி நான் பார்ட் 1ல சொல்லியிருப்பேன், ரங்கா வந்து இந்த பதவிக்கு அன்ஃபிட்டான ஒரு ஆளு. அவர் இந்த அரியாசனத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கான்சார்ல நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி பார்ட் 1ல சொல்லியிருப்பேன். இதுல ரங்கான ஒரு கனியார் வம்ச துரையை காட்டுறாங்கல்ல, இவர் ஆக்சுவலா அந்த பதவிக்கு வந்துட்டு பொருத்தமான ஆளே கிடையாது. பட் இந்த துரை பதவியில இவர் இருக்கிறார். இவர் இங்க இருக்கிறதுனாலதான் கதையில் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டே இருக்குது. இவரோட இந்த பதவினாலதான் கதை ஒரு வேற ஒரு பாதைக்கே போகுது. சோ அதை வந்துட்டு நம்ம கதையோட ஃப்ளோல பின்னாடி பார்க்கலாம். சோ இங்க ருத்ரா சொல்றாரு, அது ஜெயிச்ச கணக்குல சாதிச்ச கணக்குல வராது. ஏதோ நாய்க்கு எலும்பு துட்ட போட்ட மாதிரி அவன் அப்பனுக்கு போட்டான், அதை எடுத்து உங்க அப்பன் துரையானா, அதை வச்சு நீ துரையான, அதனாலதான் உன்னோட அரியாசனத்தை கேட்கிறாருங்கிற மாதிரி ருத்ரா சொல்வாரு ரங்கா கிட்ட. ஆனா ரங்கா நான் உயிரை கேட்டா கூட கொடுப்பேன், அரியாசனத்தை கொடுக்க மாட்டேன்னு அப்படிங்கிற மாதிரி அங்க அழுது புலம்பும் போது அப்போ அங்க ஒரு குரல் கேக்குது, விற்று. யாரான்னு ருத்ரா பாக்குறாரு. விற்றுன்னு சொன்னதுனால ரங்க அங்க கோவமா பாக்குறாரு யாரான்னு. அதாவது அந்த வார்த்தையை சொன்னது பாரவா. பாரவா இப்போ தன்னோட கேமோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பை இங்க ஸ்டார்ட் பண்றாரு. விற்றுவியா ரங்கா? விற்றுவேன்னு அவர் கேட்டதும் அதுக்கு ரங்கா ராஜமன்னாரோட கட்டளையாச்சு, அதுக்கு மீறக்கூடாத பாரவாங்கிற மாதிரி அங்க அழுது புலம்புறாரு. அதுக்கு பாரவா இவ்வளோ நாள் 25 வருஷமா மீறப்படாத ராஜமன்னாரோட வார்த்தையை மீற சொல்லி அவங்களோட எமோஷனை தூண்டுறாரு. ராஜமன்னார் உத்தரவை தாண்டி இன்னொரு பெரிய உத்தரவு இருக்கு, கான்சார் நிபந்தனை. அந்த புத்தகத்துல இன்னொரு முக்கியமான சட்டம் இருக்கு. பாலம் உள்ளவனுக்கு தான் ராஜ்யம், பாலம் உள்ளவனுக்கு தான் அரியாசனம்.
ஆல்ரெடி இந்த சட்டத்தை வச்சுதான் கான்சாரோட கர்த்தாவா ராஜமன்னார் ஆனாரு. நம்ம ஆல்ரெடி பார்ட் 1ல பார்த்திருந்தோம். தென் இதை கேட்டது ரங்காவோட ஃபேஸ் அப்படி கோவமா மாறுது. சோ இப்போ ரங்காவா ராஜமன்னாரோட பேச்சை மீறுற மாதிரி வாரவா தூண்டி விட்டுட்டார். நெக்ஸ்ட் அப்படி கையோட ருத்ராவையும் அவரோட எமோஷன் யூஸ் பண்ணி அவரையும் அப்படி ராஜமன்னாருக்கு அகைன்ஸ்டா தூண்டி விடுறாரு. ரங்கா உன்னோடது இப்ப பிறந்த பகை, ஆனா ருத்ராவோடது பிறந்ததுல இருந்து இருக்கிற பகை. தென் பாரவா இவ்வளவு பேசுறாரு, இவ்வளவு தூண்டி விடுறாரு, இவனடா நம்மளை ஏத்தி விடுற மாதிரி தெரியுது அப்படின்னு சந்தேகப்பற்ற கூடாதுங்கிறதுக்காகவே அதுக்கும் ஒரு காரணம் வச்சிருக்காரு பாரவா. உங்க மேல எதுக்கு இவ்வளவு பாசம், இதுல எனக்கு என்ன லாபம்னு நீங்க நினைக்கலாம். எனக்கு உன்னை எந்திரிக்க சொன்னாரு, நாளைக்கு என்ன எந்திரிக்க சொல்லுவாரு. ஆனா நிபந்தனையில அது இல்ல. 25 வருஷத்துக்கு முன்னாடி சௌரியங்களுக்கு அகைன்ஸ்டா ராஜமன்னார் கையில் எடுத்த அந்த ஒரு நிபந்தனையை இங்க திரும்பவும் இவங்க 2 பேரை தூண்டி விடுறதுக்காக யூஸ் பண்றாரு பாரவா. நீ என்ன அடிக்கலாம், நான் உன்ன அடிக்கலாம். பலம் உள்ளவனுக்கு தான் ராஜ்யம், பலம் உள்ளவனுக்கு தான் அரியாசனம். அண்ட் ரங்காவும் ருத்ராவும் அங்க கோவத்தோட வர்தாவை கொல்லலான்னு முடிவு பண்றாங்க. அதாவது பாரவா ராஜமன்னாரோட முடிவோட வர்தாவை இங்க வர வச்சு வர்தா மேல இருக்கிற இவங்க 2 பேரோட கோவத்தை பயன்படுத்தி ராஜமன்னோட பேச்சை மீற வச்சு கான்சாருக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்துறாரு பாரவா. ராஜமன்னார் திரும்ப வந்ததும் வர்தா துறையாயிடுவான். ராஜமன்னார் திரும்ப வரும்போது வர்தாவே இல்லைன்னா அண்ட் இங்க பாரவா வர்தாவை கொல்ல சொல்லி இவங்க 2 பேருக்கு இங்க ஐடியா கொடுத்து ஏத்தி விடுறாரு. பலம் உள்ளவனுக்கு அரியாசனம். அண்ட் அப்படியே அங்க திரு வர்தா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட போய் ருத்ரா வர்தாவை கொல்ல பிளான் போட்டிருக்கான் அப்படின்னு அவங்கள ஏத்தி விடுறாரு. என்னது ருத்ரா வர்தனை கொல்ல முடிவு பண்ணிட்டானா? நம்புற மாதிரி இல்லையே. சோ இப்போ இவங்க இதை நம்ப மாட்டேன்னு சொல்றாங்களா? அப்போ அங்க திரு ஒரு வார்த்தை சொல்லுவாரு பாருங்க. நம்புற மாதிரி இல்லையே. ருத்ரா பண்டித்த கூப்பிட்டுருக்கான். பண்டிதா? சோ பண்டித்னு அந்த பேரை கேட்ட உடனே பயத்துல ஒரு ஸ்டெப் பின்னாடி போறாங்க பாருங்க. பண்டிதா? அதாவது திரு கான்சார்ல ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்றாரு, அவங்க நம்ப மாட்டேன்னு சொல்றாங்க. நம்ப வைக்கிறதுக்காக பண்டித்துங்கிற பேரை சொல்றாரு. பண்டித்து வரப்போறான்னு சொன்ன உடனே பயப்படுறாங்க, நம்புறாங்க. அதாவது இந்த பண்டித்துங்கிற கேரக்டர் சலார் பார்ட் 1ல பெருசா காட்டியிருக்க மாட்டாங்க. ஒரு மிஸ்ட்ரியான கேரக்டர். பட் ஆனா காட்டின வரைக்கும் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் பண்டித்துங்கிற இந்த கேரக்டர் ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர். இவனை கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னாலே, இவன் வந்தான் அப்படின்னாலே கான்சார்ல இருக்கிறவங்களே பயப்படுறாங்க பாருங்க. ஏதோ பெருசா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க பண்டித்துங்கிற கேரக்டர் எப்படிப்பட்டதுன்னு. ருத்ரா பண்டித்த கூப்பிட்டுருக்கான். பண்டிதா? அண்ட் தென் அன்னைக்கு நைட்டே வர்தாவோட டெரிட்டரியை அட்டாக் பண்றாங்க. வர்தா சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே காலி பண்றாங்க. தென் வர்தான் அவர் சம்பந்தப்பட்ட அவர் கூட இருக்கிற அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே மண்டி போட வைக்கிறாங்க. இங்க ஒரு வயசானவர் இருக்கிறார்ல, இவர் யாருன்னா பார்ட் 2ல பார்த்தோமா நம்ம வர்தாவுடைய மாமா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு, அவர் தான் இந்த வயசானவர். தென் அப்படியே இங்க ஒருத்தர், அதாவது மத்தவங்க எல்லாம் வர்தாவுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவர் கூட இருக்கிறவங்க அவ்வளவுதான். பட் ஆனா இங்க இவர் மட்டும் மூக்கு கடியம் போட்டிருப்பாரு. மன்னார் வம்சத்தை சேர்ந்தவர். அவருடைய பேரு பாச்சி மன்னார். இவர் யாருன்னா வர்தாவுடைய தம்பி. அதாவது ராஜமன்னாரோட செகண்ட் ஒய்ஃபோட செகண்ட் சன். அதாவது நம்ம இதுவரையும் பார்த்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கும், 2வது அப்படின்னாலே அங்க மதிக்கப்படாத ஒண்ணு. சோ அதனால அவருக்கு பெரிய முக்கியத்துவம் கிடையாது கான்சார்ல. பட் ஆனா வர்தாவுடைய தம்பி அவரும் மன்னார் வம்சத்தை சேர்ந்த ஒருத்தர். தென் அவங்க எல்லாரும் அங்க மண்டி போட வச்சதுக்கு அப்புறமா ரங்கா அவங்களை எல்லாம் கொண்டு போடுறதுக்காக அங்க வராரு. தென் ருத்ரா அங்க வந்து அவரை நிறுத்தி, ரங்கா உனக்கு அவன் உயிர் தேவை, எனக்கு அவன்கிட்ட இருக்க மன்னார் வம்ச பெருமை தேவை. அதாவது ருத்ராக்கு வந்துட்டு வர்தாவை கொலை பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. நீ மன்னார் வம்ச பெருமையோட இருக்கிறதும் அடுத்த கர்த்தவன ஆவறதுக்கு நீ பிரச்சனையா இருக்கிறதும் அவருடைய பிரச்சனை. சோ அங்க ரங்கா அவரை கொல்றதுக்கு முன்னாடி அவரை எடுக்க வர்றது காரணம், நீ மன்னார் வம்சமா சாகக்கூடாது. அண்ட் இன்னொன்னு ஒரு ஈகோ கூட. 25 வருஷத்துக்கு முன்னாடி என் கையாலே அதை வாங்கி மாட்டிட்டு போனில்ல, சோ அதை நீ உயிரோட இருக்கும் போதே என் கையால தான் நான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எடுக்க வர. அண்ட் அப்போ அங்க ஒரு விஷயம் நடக்குது. அதாவது இது ஒரு நிபந்தனை. இதுக்கப்புறம் எந்த தலைவரும் எந்த தலைவரையும் எதுவுமே பண்ணக்கூடாது. கான்சாருக்குள்ள கலவரம் நடக்கவே கூடாது. சோ இதுதான் அந்த நிபந்தனை. பட் அங்க ருத்ரா அதை கேட்டும் கோவத்துல கடிதத்தை எடுக்க போவாரு. அப்ப பக்கத்துல இருக்கிற கசாரேங்கிறவரை அவரை தடுத்துருவாரு. ருத்ரா நிபந்தனை அதை யாரும் மீறக்கூடாது. சோ இப்ப இங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறதுனால ரங்காவும் அங்க வெறுப்பாகிறார். தென் அப்புறமா ருத்ரா பாரவா ரங்கா எல்லாரும் கர்த்தா கோட்டைக்கு வருவாங்க. என்ன தடுத்தது யாரு? அங்க ராதாராமா ஓம் நாரங்க இவங்க எல்லாம் வருவாங்க. அங்க ராதாராமா சொல்லுவாங்க, நான் தான் தடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி. நிறுத்தினது நான் தான். நீ எப்படி இந்த முடிவு எடுக்கலாம்? அண்ட் இதுக்கு ராதாராமாவோட பதில்ல, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல, அவங்க யாருக்கும் பயப்படாத ஒரு போல்டான லேடி அப்படின்னு. அதனாலதான் ராஜமன்னாரோட கௌரவமா இருக்காங்க அப்படின்னு. சோ அந்த போல்ட்னஸ் வந்துட்டு அந்த ஆன்சர்ல காட்டுவாங்க பாருங்க. கர்த்தாக்கு கட்டுப்பட்டு நான் இருக்கிறதாலதான் நீங்க இன்னும் உயிரோட இருக்கீங்க. இதே முடிவு என் கையில இருந்தா இந்நேரம் உங்க தலையெல்லாம் எகிரி போயிருக்கும்.
அண்ட் இங்க ராதாராமா வந்துட்டு ராஜமன்னோட இடத்துல கான்சாரை பார்த்திருக்கக்கூடிய கர்த்தாவோட இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறதுனால அங்க அவங்க சீஸ்ஃபயர்ங்கிற ஒரு சட்டத்தை அமல்படுத்துவாங்க. பலி அம்மா இந்த நிமிஷத்துல இருந்து கான்சார்ல இருக்கிற ஒவ்வொரு துரைகளுக்கும் காப்பாளர்களுக்கும் நடுவுல நடக்கிற சண்டையை நிறுத்துறதுக்கு சீஸ் ஃபயரை அமல்படுத்துறேன். அதாவது இந்த சீஸ்ஃபயர்ங்கிற சட்டம் அமல்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா துரைகளுக்கும் காப்பாளர்களுக்கு இடையில சண்டைகள் வரக்கூடாது, யாரும் யாரையும் எதுவுமே பண்ணக்கூடாது, மீறி யாராவது யாரையாவது ஏதாவது பண்ணா அவங்க கொல்லப்படுவாங்க. சோ இதுதான் இந்த சீஸ்ஃபயர்ங்கிற சட்டம். கான்சார்க்குள்ள கலவரமோ சண்டையோ நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சட்டம். இன்றிலிருந்து தர்மகர்த்தா அதிகாரப்பூர்வமாக கான்சாரில் சீஸ்ஃபயரை அமல்படுத்துகிறார். சோ இப்போ இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டதுனால ரங்கா ருத்ரா அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கோவத்தை காட்டவே முடியாது. சோ இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலை. சோ இப்போ இங்க என்ன ஆச்சு, பாரவாவுடைய கேம் ராதாராமாவால தடுக்கப்பட்டுருச்சு. சோ இப்போ இத பாரவா யோசிக்காமலாம் இருப்பாரு, அதுக்கும் ஒரு நிபந்தனையை எடுத்துட்டு வந்து அவங்க ஸ்டாப் பண்ணதை கண்டினியூ பண்ண வச்சிருவாரு. நிபந்தனை கான்சார் சாசனம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எந்த சூழ்நிலையிலையும் அந்த கர்த்தாவை கூட எதிர்க்கிற உரிமைய நம்ம சாசனம் எல்லாருக்கும் கொடுத்திருக்கு. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்ட் 1லயே பார்த்திருந்தோம் சிவமன்னாரோட அந்த நிபந்தனையை பத்தி, எந்த அளவுக்கு தலைவருக்கும் மக்களுக்கும் ஃப்ரெண்ட்லியான நிபந்தனை அப்படிங்கறத பத்தி. ருத்ரராஜ மன்னராகிய நான் துரையாக சீஸ்ஃபயருக்கு எதிரான ஓட்டெடுப்பிற்கு முன்மொழிகின்றேன். அண்ட் தென் ராதாராமா பயங்கர ஷாக் ஆயிருவாங்க. அண்ட் அங்க ரங்கா பயங்கர ஹாப்பி ஆயிருவாரு. அதாவது 25 வருஷமா ராஜமன்னாரோட கட்டளைக்கு அவரோட முடிவுக்கு எந்த காப்பாளர்களும் துறையும் அகைன்ஸ்டா பேசினதே கிடையாது. இந்த ஓட்டிங்க்கு வேலையே இல்லாம இருந்தது. அந்த ஒரு ராஜமன்னாரை எதிர்க்கிற விஷயத்தை 25 வருஷத்துக்கு அப்புறமா பாரவா அவரோட கேமால பண்ண வச்சிருப்பாரு. கான்சாரின் நிபந்தனைப்படி 9 நாட்களுக்கு பிறகு சீஸ்ஃபயரை எதிர்ப்பதா ஆதரிப்பதா என்ற தீர்ப்பிற்காக கோட்டகடாவில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தென் சீஸ்ஃபயர் வந்துட்டு இன்னும் 9 நாள் இருக்கும். 9 நாளுக்கு அப்புறமா ஓட்டிங் நடக்கும். அதுக்கப்புறமா சீஸ்ஃபயர் இருக்கணுமா அதை எடுத்துடணுமாங்கிறத அந்த ஓட்டிங் டிசைட் பண்ணும். ஸோ அதனால எல்லா தலைவர்களும் அதாவது 9 நாளுக்கு அப்புறமா சீஸ்ஃபயர் எடுத்துட்டாங்கன்னா யாரு வேணாலும் யாரை வேணாலும் அடிச்சுக்கலாம், கொன்னுக்கலாம். பலத்தை காட்டி பலம் உள்ளவன் யாரோட அரியாசனத்தை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் சீஸ்ஃபயர் எடுத்ததுக்கு அப்புறமா நடக்கும். ஸோ அதனால எல்லா காப்பாளர்களும் துரைகளும் அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக அவங்களோட அரியாசனங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக வெளியில இருந்து பயங்கரமான படைகளை திரட்ட ஆரம்பிச்சாங்க. அதாவது மற்ற நாடுகள்ல இருந்து அந்தந்த நாடுகளோட பயங்கரமான ஆர்மிஸ் இருப்பாங்கல்ல, அந்த படைகளை அந்த ஆர்மிஸை திரட்ட ஆரம்பிச்சாங்க. சிபேரியால இருந்து, ஆஸ்திரேலியால இருந்து, உக்ரைன்ல இருந்து, ஆப்கானிஸ்தான்ல இருந்து, ரஷ்யால இருந்து அண்ட் சவுத் சூடான்ல இருந்து இப்படி பயங்கரமான இறக்கமே இல்லாத கொடூரமான படைகளை திரட்ட ஆரம்பிச்சாங்க. சோ இப்போ எல்லா தலைவர்களும் அவங்களையும் அவங்களோட அரியாசனத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக கொடூரமான படைகளை திரட்டுறாங்க. பட் ஆனா ருத்ரா பண்டித் அண்ட் கேங்ஸை மட்டும் கூப்பிட்டு இருக்காரு. சோ இதுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம் எல்லா தலைவர்களும் இன்டர்நேஷனல் லெவல்ல உள்ள கொடூரமான ஆர்மிஸை கூப்பிடுறாங்க. பட் ஆனா ருத்ரா பண்டித்தையும் அவரோட ஆர்மியை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு பண்டித் பயங்கரமான ஒரு ஆளா இருப்பாரு நீங்க இமேஜின் பண்ணி பாத்துக்கோங்க. அண்ட் இந்த விஷயத்தை எல்லாம் வரதா கிட்ட சொல்றாங்க. இவ்வளவு ஆர்மிஸ் வந்திருக்காங்க, ஆல்ரெடி கேட்டு கிட்ட 700 பேர்கிட்ட என்ட்ரி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ருத்ர பண்டித்தை கூப்பிட்டுருக்கான், நாரங் ரஷ்யன்ஸை கூட்டு வந்திருக்காங்க, குருங்கர்கள் சர்பியன் ஆர்மியை கூட்டு வந்திருக்காங்க, காப்பாளர்கள் கூட ஒவ்வொருத்தனும் 50 பேரை திரட்டி வச்சிருக்காங்க. இப்பயே கேட்டுக்கிட்டு 700 பேர் என்ட்ரி போட்டிருக்காங்க. யார் யார் வரா, எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது. சோ இப்போ வரதான் ஒரு தலைவர் தானே, அவருமே ஒரு ஆர்மியை கூட்டு வரணும்ல. முக்கியமா அவர் தான் கூப்பிட்டு இருக்கணும். பிகாஸ் அரியாசனத்துக்காக எந்த தலைவரோட தலை உருள போதோ இல்லையோ கண்டிப்பா வரதோட தலை உருள போகுது. சோ அப்படின்னா அவர் எந்த ஆர்மியை கூப்பிட போறாரு, எத்தனை பேரை கூப்பிட போறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தென் உடனே அங்க பயத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க வரதாவோட தம்பியான பாச்சி வந்து எழுந்து வந்து வரதா கிட்ட இன்றைய இருக்கிற அந்த பயங்கரமான ஆர்மிஸை பத்தி பயந்துட்டே பதட்டத்துல சொல்றாரு. ஒருத்தனும் எவ்வளவு பயங்கரமா இருக்கானுங்க தெரியுமா, அவங்க கொண்டு வந்திருக்க வெப்பன்ஸ் எல்லாம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாம யாரை கூப்பிட போறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு வரதா கிட்ட. நம்ம எந்த ஆர்மியை கூட்டிட்டு வர போறோம், நம்ம ஆர்மி எங்க இருக்கு? ஆனாங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க வரதாவுடைய பதிலுக்கு என்ன ஆர்மியை கூப்பிட போறாரு, எத்தனை பேரை கூப்பிட போறாரு அப்படின்னு. இப்ப இங்க வரதா ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டார். அவர் எந்த ஆர்மியை கூப்பிடணுங்கிறத ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாரு வரதா. அது வேணுமா வேணாமா, கூப்பிடவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ஜஸ்ட். சோ இப்ப இங்க எல்லாரும் பதட்டத்துல இருக்காங்க, நம்ம பாதுகாப்பு நம்ம யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு. முக்கியமா வரதாவோட தம்பியான பாச்சி பதட்டத்திலையும் பயத்தோடையும் இருக்காரு. சோ இப்ப இங்க வரதா கூப்பிடவே வேணாம்னு நினைச்ச ஒரு ஆர்மியை கூப்பிடலாம் டிசைட் பண்ண போறாரு. அந்த டிசிஷனுக்கு காரணம் என்னன்னு நான் பின்னாடி சொல்றேன். அதாவது அவரோட தம்பியோட சேஃப்டிக்காக, மற்றபடி டீடைலா பின்னாடி சொல்றேன். அதாவது இப்ப இங்க வரதா எவ்வளவு பெரிய படையை எத்தனை பேரை கூப்பிட்டாலும் ஒண்ணுமே பண்ண முடியாதாங்க. பிகாஸ் எல்லா தலைவர்களும் எல்லா ஆர்மியும் சேர்ந்து முதல்ல அவரை தான் கொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள அடிச்சுக்குவாங்க. சோ இப்ப இங்க வரதா எத்தனை பேரை கூப்பிட்டாலும் எந்த ஆர்மியை கூப்பிட்டாலும் இம்பாசிபிளான விஷயம் அவர் தப்பிக்கிறது. சோ இந்த இம்பாசிபிளான விஷயம் தாட்ல வந்த உடனே வரதா டிசைட் பண்ணிட்டாரு நம்ம அந்த ஆர்மியை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. செத்துரோமோன் பதட்டத்திலையும் பயத்திலையும் இருக்கக்கூடிய தன்னோட தம்பி தலையை தட்டி கொடுத்த மாதிரி நமக்கு ஒன்னாவது நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அந்த ஆர்மியை கூப்பிடலான்னு வரதா டிசைட் பண்றாரு. ஆனா அப்போ அங்க அவர் அந்த ஆர்மியை கூப்பிடலாம் டிசைட் பண்ற அந்த ஒரு 2 செகண்ட் ஸ்கிரீன்ல தீப்பொறி வர்ற மாதிரி காட்டுவாங்க பாருங்க, பயங்கரமா இருக்கும்.
அண்ட் நெக்ஸ்ட் டே காலையிலே வரதா அவரோட ஆர்மியை கூப்பிடுறதுக்காக கான்சாரை விட்டு வெளியில கிளம்புறாரு. அப்போ ஒரு பிஜிஎம் ஒன்று வரும் பாருங்க. அதாவது அந்த பிஜிஎம் ஆல்ரெடி படத்துல எங்க வரும்னா, அதாவது செய்ய வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான இம்பாசிபிளான ஒரு விஷயத்த தேவா பண்ணி காட்டும் போது வரதா அதை பார்க்கும் போது ஒரு ஷாக் ஆவார்ல. அவன் விழுந்துட்டானா? ஆனா அதே பிஜிஎம் தான் வரதா இங்க அந்த ஆர்மியை கூப்பிட கிளம்பும் போது வரும். ஆனால் அங்கே வரதா கூட போகிற ரிம்லா பிலால் இவங்க 2 பேருக்கும் தெரியாது எங்கே போகிறோம், யாரை கூப்பிட போகிறோம், எத்தனை பேரை கூப்பிட போகிறோம் அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியாது. ஸோ ஒரு ஆர்மியை கூப்பிட போகிறாங்க. அதாவது இந்த விஷயம் சொல்கிறதுக்கே பயங்கரமாக இருக்கும் பாருங்க. அதாவது இவ்வளோ பெரிய கொடூரமான படைகளையும் இவ்வளோ பெரிய கொடூரமான ஆட்களையும் எதிர்க்கிற மாதிரி அவங்க கிட்ட இருந்து தன்னை பாதுகாக்கிற மாதிரி ஒரு ஆர்மி நமக்கு வேணும். எத்தனை பேர் வந்தாலும் யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரே ஒரு ஜீப் எடுத்துட்டு அதில் ஒரே ஒரு சீட்டை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு ஒரு ஆர்மியை கூப்பிட போகிறாங்க. ஸோ இது வந்துட்டு படமாக ஃப்ளோவாக பார்க்கும்போது இந்த டைலாக் கேட்கும் போது பயங்கரமா இருக்கும். நாங்க கூட ஒரு ஆர்மியை கூட்டு வர கிளம்பணும். ஒரே ஒரு ஜீப் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு சீட்டை காலியா வச்சுக்கிட்டு. அண்ட் குஜராத்தில் பாரூச் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க மெக்கானிக் ஷாப்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் தேவா வந்துட்டு ஒரு மெக்கானிக் அப்படிங்கிறத. ஸோ அங்க அதே மாதிரியே தேவா திரும்பி நின்று ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்க தேவா கிட்ட வரதா ஒரு பிரச்சனைன்னு போய் நிற்பாரு. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா ஒரு சீனு, அது அப்படியே இங்க ரீக்ரியேட் ஆகும். தேவா தேவா ஆனால் ஆஃப்டர் 25 இயர்ஸ்க்கு அப்புறமா 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அப்போ அங்கே தேவாவுடைய அம்மா வராங்க. யார் இது, வரதாவா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ அங்கே வரதா அவங்க அம்மாவை ஹக் பண்ணிட்டு ஒரு விஷயம் கேட்குறாரு. எனக்கு பசிக்குது, ஏதாவது சமைச்சு கொடுங்க. உங்க கையில சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இவங்க தேவாவுக்கும் அம்மா இல்லை, வரதாக்கும் ஒரு அம்மா மாதிரி தான். அதாவது வரதா இவங்க ஃபேமிலியில் ஒரு ஆள் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ தன்னோட அம்மா கிட்ட சொல்ற மாதிரியான ஒரு விஷயத்த வரதா அங்கே சொல்லுவார். எனக்கு பசிக்குது, ஏதாவது சமைச்சு கொடுங்க. தென் வரதா தேவா அம்மா கையால் சாப்பிட்றாரு. அண்ட் வந்த விஷயத்த வரதா பேசுறதுக்காக வெளியில போய் தனியாக நிற்கிறாங்க. அங்கே வரதா கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தேவாவுடைய அம்மா பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க அங்கே புரிஞ்சுக்கிறாங்க இவ்வளோ நாளுக்கு அப்புறமா வரதா தேவாவை பார்க்க வந்திருக்கான். ஆல்ரெடி தேவா நீ கூப்பிட்டா நான் வருவேன்னு வாக்கு கொடுத்துருக்கான். ஸோ இப்போ அங்கே வரதா வந்திருக்கிறது தேவாவை கூட்டின்னு போவத்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிசைட் பண்றாங்க. அண்ட் இப்போ இங்க வரதா தேவா கிட்ட கேட்கறதுக்கு தயங்குறாரு. அது நீ ஆனா அப்ப தேவா வரதாவுடைய ஃபேஸை நோட்டீஸ் பண்றாரு. அவருடைய முகத்துல கழுத்தில் இருக்கக்கூடிய காயங்களை எல்லாம் அவர் பாக்குறாரு. அதாவது அந்த காயம் தழும்பெல்லாம் புதுசா இருக்கும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஏற்பட்ட காயங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தேவா அதை பார்த்ததுக்கு அப்புறமா வரதாக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கறத வந்துட்டு புரிஞ்சுக்கிறாரு. ஆனா அடுத்த வார்த்தையை சொல்றாரு, அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். இப்போ இதுல ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அவர் அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லல, அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படிங்கறதான் சொல்றாரு. சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். அண்ட் தேவா அம்மா கிட்ட சொல்லிட்டு போலான்னு வராரு. ஆனா அங்க அம்மா தேவாவை போக விடக்கூடாதுங்கிற இன்டென்ஷன்ல வராங்க. அப்ப தேவா கேட்கும் போது அவங்க தடுக்க வரும்போது ஒரு சத்தம் ஒண்ணு கேட்கும். அண்ட் தேவான் வரதா ஆல்சோ அந்த சத்தம் இருக்கிற பக்கம் பார்ப்பாங்க. அதாவது வரதாவோடைய ஹெல்ப்புக்காக அவன் கூப்பிடுறான்னு நீ அங்க போக கூடாது அப்படின்னு தடுக்க வந்த அம்மா அங்க ஆணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சத்தத்தை கேட்டதும் 25 வருஷத்துக்கு முன்னாடி தன்னை உள்ள வச்சு பாதுகாக்கிறதுக்காக தேவா ஆணி அடிப்பார்ல, அந்த சத்தத்தோட கம்பேர் பண்ணி அந்த சூழ்நிலையை ரிமைண்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மானம் உயிர் ரெண்டும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில வரதா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அவர் பண்ண அந்த ஒரு உதவியை அவங்க ஞாபகப்படுத்தி பார்க்கறாங்க. சோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு தடுக்கிறதுக்கு மனசே வரல. சோ அவங்க அதுக்கப்புறமா ஒரே வார்த்தை சொல்றாங்க, அது நீ அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். அம்மா வரதா அது போயிட்டு வா, வாடா வாங்கிட்டு வருவோம். தென் தேவாங்கிற ஒரு ஆர்மியை கூட்டிட்டு கான்சாருக்கு போறாரு வரதா. தென் அங்க அவுட் சைட் கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, அதாவது வரதா எத்தனை பேரை கூப்பிட போயிருக்கான், எந்த ஆர்மியை கூப்பிட போயிருக்காங்கிறத பார்க்க சொல்லியிருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. வரதா ஒரே ஜீப்ல போனாரு, அதே ஜீப்ல திரும்ப வராரு, யாரையுமே கூட்டின்னு வரல அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்றாங்க. தென் கான்சார் சிட்டிக்குள்ள என்டர் ஆகுறாங்க. தென் அங்கே என்ட்ரி போடுற இடத்துக்கு போறாரு வரதா. என்ட்ரி போடுறவர் எத்தனை பேர் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு ஒரே ஆளு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப அங்க தேவா வந்து நிக்கிறாரு. அப்ப அந்த என்ட்ரி போடுறவர் தேவாவை பார்த்துட்டு ஒரே ஆளா, அதுவும் இவனா, அப்பாவியா இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி பார்வை பாக்குறாரு. தென் அவர் எட்டி பார்த்துட்டு வேற யாரையும் கூட்டு வரல அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு வரதா வேற யாரையும் கூட்டின்னு வரல, ஒரே ஆளு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அவர் இலக்காரமா சரி உங்க தலையெழுத்து யாரால மாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணிட்டு அவருடைய பேர் என்னன்னு கேட்கிறாரு. வரதா தேவரதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த நீ என்ன வம்சம்னு அவர் கேட்கும் போது வரதா அதுக்கு டக்குன்னு பதில் சொல்லுவாரு. அவர் பேர் என்ன சார்? தேவரதா. எந்த வம்சம்? வெளியாளுக்கு தேவையில்லை.
அதாவது கான்சாரை பொறுத்த வரைக்கும் சௌரியங்கர்கள் இந்த உலகத்திலே இல்ல, உயிரோட இல்ல. இப்படிப்பட்ட ஒரு சௌரியங்கன் உயிரோட இருக்காங்கிறது யாருக்குமே தெரியாது. சோ அதனால அந்த வம்சத்தை பத்தி கேட்டதும் வரதா பட்டுன்னு ஆன்சர் பண்றாரு. அண்ட் தேவா ஹேண்ட் பிரிண்ட்ஸ் அங்க வச்சுட்டு சுவத்தை ஒரு தடவை அண்ணாந்து பார்த்துட்டு போவாரு. அப்போ அந்த என்ட்ரி போடுறவரு ஒன்னு சொல்லுவாரு. செவத்தை பார்த்தே பயந்துட்டாரா? ஜாக்கிரதை சார், இது வரைக்கும் உள்ள போன எவனும் வெளியே வந்ததே இல்லை. அதாவது அவர் இலக்காரமா இப்படி ஒரு வார்த்தை சொல்றது காரணம், அதாவது உள்ள 9 நாளைக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும்ல. உள்ள எவன் வந்திருக்கான், யார் யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்கிறது அவருக்கு தெரியும் இல்லையா. சோ இங்க வரதா இப்படி ஒரு அப்பாவியான ஒருத்தனை கூட்டிட்டு வந்ததுனால ஆக்சுவலா தேவாவை அங்க பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும். அப்படியே அப்பாவியா குழந்தை மாதிரி இருப்பாரு, ஒன்னும் தெரியாத மாதிரி. அதனால இவர் இந்த மாதிரி இங்க பேசுவாரு. பட் ஆனா அவருக்கு தெரியாது இந்த ஒரு அப்பாவியான மூஞ்சி தான் உள்ள போய் ஒண்டியால என்னென்னலாம் சம்பவம் பண்ண போகுதுங்கிறது. அண்ட் உள்ள போன யாரும் வெளியில வந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதை கேட்டு தேவா டப்புன்னு நின்னு அகைன் ஒரு தடவை அந்த சோகத்தை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு அவர்கிட்ட. பெரிய பெரிய சுவர்களை கட்டுறதே பயத்தால. எவன் வெளியே போறான்னு இல்ல, எவனாவது உள்ள வந்துருவானோன்னு. ஆக்சுவலா அங்க தேவாக்கு தெரியும் இது பாதுகாப்பு சுவர் தாங்கிறதும், அதுவும் நம்ம கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காகவும். சோ அதை சொல்றாரு அங்க தேவா. எவன் வெளியே போறான்னு இல்ல, எவனாவது உள்ள வந்துருவானோன்னு. 25 வருஷத்துக்கு அப்புறமா கலவரத்தால உயிருக்கு பயந்து பலம் இல்லாம சக்தி இல்லாம ஒன்னும் பண்ண முடியாம அகதியா துரத்தப்பட்ட அந்த கான்சார் தேசத்துக்குள்ள இப்ப தேவா ஒட்டுமொத்த கான்சாராலையும் தொட்டு பார்க்க முடியாத ஒருத்தரா உள்ள அடி எடுத்து வைக்கிறாரு. அந்த மொமெண்ட் அந்த ஃப்ளோல பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். இது வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கர பீக் மொமெண்டா இருக்கும் படத்துல. அவர் உள்ள வரும்போதே ஒட்டுமொத்த அந்த கான்சார் விஷுவல்ஸையும் அப்படி காட்டுறாங்க. ஆனா அந்த தேசத்துக்குள்ள இருக்கிற அந்த பயங்கரமான ஆட்கள், அந்த பயங்கரமான தலைவர்கள் எல்லாரையும் காட்டுறாங்க. இன்க்ளூட் பண்டித் வரைக்கும் எல்லாரையும் காட்டுறாங்க. எல்லா பயங்கரமானவங்களையும் காட்டிட்டு உங்க எல்லாத்தையும் முழுங்குற மாதிரி உங்க எல்லாத்தை விட பயங்கரமான ஒருத்தன் அபிஷியலா உள்ள அடி எடுத்து வச்சுட்டான் அப்படிங்கிறதையும் காட்டுவாங்க. ஆக்சுவலா இந்த சீன்ஸ் பிரசன்ஸே சூப்பரா இருக்கும். நீங்க எல்லாரும் படத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, பயங்கரமா இருக்கும். அதாவது கர்ணே இல்லாத கொடூரமான இந்த இன்டர்நேஷனல் ஆர்மிஸை விடவும், அதை விட அதுக்கு ஈக்குவலான பண்டித் ஆர்மியை விடவும் இவங்க எல்லாரை விட பயங்கரமான ஒருத்தன், சௌரியங்க கூட்டத்துல மிஞ்சி போன ஒருத்தன், சௌரியங்கர்களோட தலைவரான தேவரதா உள்ள வாரான் அப்படிங்கறத ஃபீல் பண்ணி இந்த சீனை பாக்குறதுக்கே ஒரு மாதிரி பயங்கர எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். சோ ஒன் மேன் ஆர்மியான தேவா, இம்பாசிபிளான விஷயங்களை பாசிபிள் ஆக்கக்கூடிய தேவா, வரதாக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு கொடுத்த வாக்குக்காக மொத்த கான்சாரி எதிர்த்து வர தேவா, முக்கியமா கான்சாரி பார்த்து நடங்கிற சௌரியங்கர்கள்லயே இருக்கக்கூடிய பயங்கரமான பவர்ஃபுல் தேவா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உள்ள வந்து என்னென்னலாம் சம்பவம் பண்ண போறாருங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்கலாம். சோ டேக் கேர், பை பை. இத்தனை வருஷமா நாங்கெல்லாம் அவனைத்தான் தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனா அவனே திரும்பி வந்துட்டான். வரதா கேட்ல தன்னோட ஆர்மியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டார். கான்சார்ல அவன் அடி எடுத்து வச்சதுல இருந்து அவன் ஒருத்தனா என்ன செஞ்சான்னு பார்த்தல்ல, எங்க தலைவன்